முத்து படத்துக்கு உங்களுக்கு ஜப்பான்லேருந்து பயங்கரமான ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஜப்பான்லலாம் நம்மளை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இல்லை, அது ரொம்ப புதுசாக தான் இருந்தது. பிகாஸ் நார்மலி நம்ம படங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகும். யூரோப் ஆகட்டும், இல்லை அமெரிக்கா ஆகட்டும், இல்லை சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் நிறைய படங்கள் நம்மளது ரிலீஸ் ஆகிருக்கு, பெரிய ஹிட் ஆகிருக்கு. பட் ஜப்பான்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஜப்பானில் எப்படி நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஜாப்பனீஸில் டப்பிங் பண்ணி அந்த மாதிரி கிடையாது, தமிழ் படமாகவே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி தமிழ் படத்தை எப்படி ஜாப்பனீஸ் அவங்க ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே அந்த ப்ரமோஷன்ஸ்க்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் ஜப்பான் போயிருந்தேன். அண்ட் அந்த முத்து படம் நான் அவங்களோட உட்காந்து பார்த்தேன் தேட்டரில். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கீழே சப்டைட்டில்ஸ், நம்ம இப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது கீழே சப்டைட்டில்ஸ் வர மாதிரி நம்ம முத்து படத்துக்கு அவங்க ஜாப்பனீஸ் சப்டைட்டில்ஸ் வச்சு அந்த படத்தை பார்த்து ஒவ்வொரு சீனும் அவங்க அவ்வளோ ரசித்து, எங்கே கரெக்டாக சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கிறாங்க, எங்கே எமோஷ்னல் ஆகணுமோ அங்கே எமோஷ்னல் ஆகிறாங்க, அந்த மாதிரி அவ்வளோ ரசித்து அந்த படத்தை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் தில்லானா தில்லானா சாங் வரும்போது அந்த ஒவ்வொரு வாட்டி அந்த கலர் மாறும்போதெல்லாம் they were so excited. ஊ அவங்களோட ரியாக்ஷன் வாஸ் லைக் ஃபினாமினல். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ அந்த படம் பெரிய ஹிட்னு சொல்லி அப்புறம் ரஷ்மி சாருக்கு வந்து டான்சிங் மகாராஜான்னு பேர், நான் வந்து டான்சிங் மகாராணி. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஜாப்பனீஸில் ஃபேன்ஸ் அங்கேருந்து ஜப்பான்லேருந்து சென்னை வருவாங்க. நம்ம அப்போல்லாம் ரொம்ப பிஸி ஷூட்டிங்கில், நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம், அவுட்டோர் போயிடுவோம். பட் எதுவுமே தெரியாமல் தானாக வருவாங்க. வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. என்னோட ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, அங்கே முன்னாடி நின்று அவங்க ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி. நான் இல்லைன்னா எங்கள் அப்பா இருப்பார், இல்லை அம்மா இருப்பாங்க, அவங்கள வர வைத்து அவங்கள உட்கார வச்சு காஃபி டீ சாப்பிட்டு அந்த மாதிரி ரொம்ப 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 பணிவானவங்க. ஏன்னோ ஜாப்பனீஸ் பீப்புள் ஆக்சுவலி ரொம்ப பணிவானவங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல் நேச்சர் உள்ளவங்க. அண்ட் நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்டு அவங்களுக்கு பண்ண முடியலன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, ஐயோ என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமானவங்க.